சத்தியவதி தன் குழந்தைகள் மட்டும் அரசாள வேண்டும் என்று நினைத்தாரா? அதற்கு பின்னால் வேறு ஏதேனும் காரணம் உண்டோ? சத்தியவதியை சாந்தனு காதலித்த தருணத்தில் தேவவிரதன் பீஷ்மரின் இயற்பெயர் சாந்தனுவிடத்தில் வளரவில்லை. அதனால் சத்தியவதி சாந்தனுவின் காதலை ஏற்றுக்கொண்டாரா? ஒருவேளை தேவவிரதன் தன் தந்தையிடத்தில் வளர்ந்திருந்தால் சாந்தனுவின் பார்வை சத்தியவதியின் மேல் விழாமல் இருந்திருக்கக்கூடும் அல்லவா? ஏன் சத்தியவதி முன்பே அறியாதவரா தேவவிரதன் உள்ளதை பற்றி? இப்படி பல கேள்விகள் நம் மனதிற்குள் உண்டு. வாருங்கள், இந்த காணொளியை கண்டுவிட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். சாந்தனுவும் கங்கையும் சாபத்தால் தான் பூலோகத்தில் மனிதர்களாக பிறக்கின்றனர். அவர்களின் சாபமே மனிதர்களாக பிறந்து கஷ்டங்களை அனுபவித்து மீண்டும் தேவலோக பதவியை அடைய வேண்டும் என்பதே. அதேபோல் 8 வசுக்களும் தங்கள் தவறால் பூலோகத்தில் மனிதர்களாக பிறக்க வேண்டும் என்று சாபம் பெற்றவர்கள். அவர்கள் பிறக்கும் முன்பே கங்கையிடம் தாங்கள் பிறந்த உடனே எங்களை கொன்று விடுங்கள் என்ற சத்தியத்தை பெற்றார்கள். இதனாலேயே கங்கை தனது முதல் 7 குழந்தைகளையும் ஆற்றில் கொன்றுவிட்டாள். சாந்தனு கங்கை செய்யும் எந்த ஒரு செயலையும் எதிர்த்து கேள்வி கேட்டால் அவள் அவனை விட்டு பிரிந்து விடுவாள் என்று முன்பே கூறியிருந்தாள். அதனால் கங்கையின் எந்த செயலையும் எதிர்க்க முடியவில்லை. இருப்பினும் 8வதாக குழந்தையை கொல்லும் பொழுது அதை எதிர்த்து கேள்வி கேட்டதால் அவள் அவனை விட்டு நீங்கிவிட்டாள். ஆனால் விதியின்படி தேவவிரதனை நன்கு வளர்த்து ஆளாக்கி மீண்டும் சாந்தனுவிடம் ஒப்படைப்பேன் என்று கூடிவிட்டு விடை பெற்றாள். இந்த இடைப்பட்ட காலத்தில் சாந்தனு யாரையும் திருமணம் செய்யவில்லை. மாறாக பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்தார். அதன் பலனைத்தான் பீஷ்மருக்கு நினைத்த நேரத்தில் தன் சாவை வரவைத்துக் கொள்ளும் வரமாக கொடுத்தார். சாந்தனு ஒரு சமயம் வேட்டையாட காட்டிற்கு சென்றிருந்த போது சத்தியவதியின் மேனியில் இருந்த நறுமணத்தால் ஈர்க்கப்பட்டு அவள் மீது காதல் கொண்டார். சத்தியவதி பிறப்பால் தன் மேனியில் நறுமணத்தை கொண்டிருக்கவில்லை. பராசர முனிவரின் வரத்தால் தான் அவளின் மேனியில் எப்பொழுதும் நறுமணம் வீசும்படி ஆனது. இயற்கையில் சத்தியவதி ஒரு மீனவ பெண்ணாக வளர்ந்தாள். ஆனால் அவள் ஒரு நாட்டின் அரசரான உபசர வாசுவுக்கும் மீனாக வாழ சாபம் பெற்ற தேவலோக கன்னிகை அத்திரிகாவுக்கும் மகளாக பிறந்தவள். மீனாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த அத்திரிகாவிற்கு 2 குழந்தைகள் பிறந்தனர். நாட்டின் அரசர் ஆண் குழந்தையை எடுத்துக்கொண்டு பெண் குழந்தையான சத்தியவதியை மீனவ தலைவனுக்கு கொடுத்து வளர்க்கும்படி கூறினார். இளவரசியாக வளர வேண்டிய சத்தியவதி மீனவ இனத்தில் ஒரு மீனவ பெண்ணாக வளர்ந்தாள். மீனின் வயிற்றிலிருந்து பிறந்ததால் இயற்கையாகவே அவள் உடலில் மீன் வாடை இருந்தது. பராசர முனிவர் இவளை தனது குழந்தையான வியாசரை பெற்று தரும்படி கேட்க அவளும் சம்மதம் தெரிவிக்க அதன் பிரதிபலனாகவே இவளின் உடலில் மீன் வாடை நீங்கி நறுமணம் கவல வரம் தந்தார். அதன் பின்னரே சத்தியவதி என்று அழைக்கப்பட்டாள். அரச குடும்பத்தில் பிறந்தாலும் மீனவ பெண்ணாக வளர்ந்ததால் தான் சத்தியவதி சாந்தனுவை திருமணம் செய்தாலும் தன் குழந்தைகளுக்கும் தன்னைப் போலவே அரச பதவியை வகிக்க முடியாது என்பதை அறிந்து மிகவும் நொந்து போனாள். தனக்கு கிடைக்காத அந்த வாழ்வு தன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தே சாந்தனுவின் காதலை ஏற்கவில்லை. ஆனால் தந்தையின் காதலை நிறைவேற்ற தேவவிரதன் தனது வாழ்வை இழக்க சபதம் செய்தான். பின்னாளில் விதியின் பலனால் சத்தியவதியின் பிள்ளைகள் எவரும் அரசாளவில்லை. மாறாக பீஷ்மரே முன்னின்று நாட்டை நிர்வகித்தார். ஒருவேளை சாந்தனு சத்தியவதியை திருமணம் செய்யாமல் இருந்தால் பீஷ்மர் சிறந்த அரசனாக ஆண்டு வந்திருப்பார் அஸ்தினாபுரத்தை.